மேகாலயாவிற்கு ஹனிமூன் சென்றிருந்த இந்தூர் புதுமண தம்பதி மாயமான விவகாரம் நாட்டை பரபரப்புக்கு உள்ளாக்கியது. மணமகன் கொல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்படும் அவரின் மனைவியை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த தொழிலதிபரான ராஜா ரகுவன்ஷிக்கு கடந்த மே மாதம் 11ஆம் தேதி சோனம் என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. இருவரும் மேகாலயா மாநிலத்திற்கு ஹனிமூன் செல்ல மே 18ஆம் தேதி தங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டனர். மேகாலயா மாநிலத்தில் சிரப்புஞ்சி உட்பட பல இடங்களுக்கு சுற்றுலா சென்ற புதுமண தம்பதிகள் மே 23ஆம் தேதி திடீரென மாயமாகினர். அவர்களை தேடும் பணியில் மேகாலயா போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். புதுமண தம்பதி மாயமானம் சம்பவம் தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே கடந்த ஜூன் 2ஆம் தேதி முட்புதர் ஒன்றில் ராஜாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் மாயமாகியிருந்தது. இதனால் நகைகளுக்காக தம்பதியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கோணத்தில் சந்தேகம் எழுந்தது. இதனிடையே இந்த வழக்கில் முன்னேற்றம் ஏதும் ஏற்படாததால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தினார். திருப்புமுனை தந்த தகவல்: ராஜா மற்றும் சோனம் ஆகியோரின் சுற்றுலா வழிகாட்டியாக செயல்பட்ட நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மலை பிரதேசம் ஒன்றுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது அங்கு 3 பேர் அவர்களுடன் இருந்ததாக அவர் மேகாலயா போலீசாரிடம் தெரிவித்தார். சுற்றுலா வழிகாட்டி அளித்த தகவல்கள் போலீசார் விசாரணைக்கு கை கொடுத்தது. அதன்படி விசாரணையை நகர்த்தி சென்ற போலீசார் அந்த 3 பேரை தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் ராஜாவின் மனைவியான சோனம் மத்திய பிரதேச மாநிலத்தில் காசிப்பூரில் இருந்தது கண்டறியப்பட்டது. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சோனம் தனது கணவர் ராஜாவை கூலிப்படையை ஏவி கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சோனம் ஏற்கனவே ஒரு நபரை காதலித்து வந்ததும் அவரை திருமணம் செய்ய இடையூறாக இருந்த ராஜாவை கொலை செய்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தற்போது சோனம் மற்றும் மத்திய பிரதேச மாநில கூலிப்படையைச் சேர்ந்த 3 பேர் என 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மறைந்த ராஜாவின் தாயார் உமா ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இந்த தேனிலவு பயணத்தை முழுக்க சோனம் தான் ஏற்பாடு செய்தார். ஆனால் ரிட்டர்ன் டிக்கெட்டை கூட அவர் பதிவு செய்யவில்லை என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மேகாலயாவில் தனது கணவனை கொலை செய்யும் வகையில் திட்டமிட்டு இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். அது மட்டுமில்லை, என் மகன் ராஜா எங்கு சென்றாலும் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதில் விருப்பம் உள்ளவன். ஆனால் மேகாலயா சென்றபோது ஒரு புகைப்படம் கூட எடுத்து அனுப்பவில்லை. இதுவும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கூறினார். என் மகனை கொன்றது யாராக இருந்தாலும் அவரை தூக்கில் போடுங்கள் என்றும் தெரிவித்த அவர், சோனம் என்னிடம் நன்றாக தான் நடந்து கொண்டால், என்னை பார்க்கும் போதெல்லாம் கட்டி பிடிப்பாள், வாசமாக இருப்பாள். ஆனால் அதன் பின்னணியில் இப்படி ஒரு திட்டம் இருந்தது எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று மறைந்த ராஜாவின் அம்மா உமா தெரிவித்துள்ளார். அதேபோல் சோனத்தின் காதலரான ராஜா குஷ்வாஹா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது சிசிடிவி காட்சிகள், தொலைபேசி தொடர்புகள், பயண சந்திப்புகள் போன்றவைகளை ஆய்வு செய்து அவரை கைது செய்துள்ளனர். தன் கணவரை கொலை செய்வதற்கு முன்பாக ஒரு டிக்கெட்டை முன்பதிவு செய்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் இது ஒரு திட்டமிட்ட கொலை என்று தெரிய வந்துள்ள நிலையில் அவரது கொலைக்கான உண்மை காரணம் தெரிய வராததால் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.